ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த இலக்கியம் சரியான தற்கூறிங்க. இப்போவுமே அந்த அஞ்சலி திருந்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்குங்க. எப்படியாவது கார்த்தியோட மைண்டை மாற்றி கார்த்தி மூலமாக அஞ்சலி வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு பார்த்துட்டு இந்த ரெண்டு தற்கூறிகள் கொஞ்சமாவது அத்தை சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்குற அளவுக்கு கூட மூளைக்கெட்டு நடந்துக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு தற்கொலைகள் தான் சொல்லுவேன். இன்ட்ரெஸ்டிங்காக என்னடா இன்ட்ரெஸ்டிங்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கில் இந்த சீரியலே கொலாப்ஸ் ஆகி நாசமாக போயினுக்குதுங்க. எதுவும் பேசுறதுக்கு வாயில அசிங்கமாக தான் வருது. என்ன பண்ணுறது? மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை விலைக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சு அந்த கம்பெனியை வாங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாருங்க. போயிட்டு அங்கே இருக்கிற முதலாளிகிட்ட பார்த்தீங்கன்னா கம்பெனியை என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்கலான்னு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குற பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ப்ரைஸ் சொன்னவும் நம்முடைய கௌதம் சார் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ப்ரைஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 50 crores பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி அந்த முதலாளி சொல்லிடுறாங்க. அதுவும் போக நீங்கள் இந்த கம்பெனியை வாங்குறது எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த கம்பெனியை எப்படி நீங்கள் மென்மேலும் உயர்த்தி கொண்டே போவீங்க. அதே மற்றவங்க யாராவது வாங்கிட்டால் கண்டிப்பாக இந்த கம்பெனியோட ரெப்யூட்டேஷனும் போயிருக்கும். அந்த கம்பெனி வளருமான்றது டவுட்டாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா செக்கை எழுதி அந்த பெரியவர் கையில் கொடுக்குற வாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பரபரப்பாக கார்லேருந்து இறங்கி இந்த எஸ்எஸ்கே எங்கே இந்த கம்பெனி தான் கையை விட்டு போயிடுமா அப்படின்ட்டு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாரா அது செக்கை கொடுக்குறப்ப நிறுத்துறதுன்னு திரும்பி பார்த்தா எஸ்எஸ்கேங்க. நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா வாயை பொத்திக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காருங்க. எதுக்கு இந்த எஸ்எஸ்கே வந்திருக்கா, இந்த இடத்துல எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு அந்த எஸ்எஸ்கே வந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த கௌதம் உங்களுக்கு எவ்வளோ கோட் பண்ணியிருக்கான் அமௌண்ட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. 50 crores பண்ணியிருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கு ஆமாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவன் கொடுக்குற செக்கை நீங்கள் வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் 60 crores உங்களுக்கு ஆஃபர் தரேன், அதனால் இந்த கம்பெனி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் போட்டி போட இந்த எஸ்எஸ்கே எப்போ பாரு என்கிட்டே மோதிக்கிட்டு இருக்கு. இதில் உனக்கு என்ன, இது என்ன கெடுத்து நீ வாழணும், நீ நல்லா இருக்கக்கூடாது கௌதம், நீ என்னுடைய பிஸ்னஸ் எதிரி, உனக்கு எதிராக நான் எவ்வளோ காசு கொடுத்தனாலும் இந்த கம்பெனி நான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி அந்த எஸ்எஸ்கே சொன்னதும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற முதலாளி பார்த்தீங்கன்னா 60 கோடி ரூபா கொடுக்குறேன்றாரு. என்ன பண்ணுறது யோசிக்கிறப்ப நம்ம கௌதம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 65 கொடுக்குறேன் அப்படின்றாருங்க. 65 பார்த்தீங்கன்னா இது ஓகே அப்படின்ற மாதிரி நம்முடைய கௌதம் சார் நீங்களே எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்ல வராருங்க. நான் 70 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் இந்த எஸ்எஸ்கே சொன்னதும் பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த பெரிய அந்த கம்பெனியோட ஓனர் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இல்லை கண்டிப்பாக நீங்கள் போட்டோ போட்டி போடுறீங்க, இந்த கம்பெனியை நான் விற்றுட்டு போனாலே அவங்கக்கிட்ட வளர்ந்து அதோட உச்சத்துக்கு போகிறப்ப நான் பார்த்து சந்தோஷப்படுவேன். இதுக்கு கௌதம் சார் தான் கரெக்டான ஆள், நீங்கள் தயவு செஞ்சு இதுலேருந்து நீங்கள் ஒதுங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி எஸ்எஸ்கே சொல்ல போகிறாங்க. இந்த கம்பெனி எப்படி வளருதுன்றத நான் பார்த்துறேன், எனக்கு கிடைக்காத கம்பெனி எப்படி வளர போகுதுன்றதும் பார்த்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த டீலு சிறப்பாக முடிச்சிருங்க. மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டுச்சுங்க. அப்போ தான் இந்த கேடு கேட்ட கதையில் என்ன நடக்குதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.